நாங்க ஒருவர் மேல ஒருவர் அன்பு கூறுகிறேன்னு அது ஒரு பலன், அது ஒரு பலன். அன்புனாலதான் எல்லாமே. ஊழியங்களா இருக்கலாம். இயேசு இந்த உலகத்துல வந்து மரிச்சது எதனால? நம் மீது வைத்த அன்பு. பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்புதான் குமாரனை சிலுவையில பலியாக்கி இருக்கிறார். அப்படி பலியாக்கி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்றால் நாங்கள் பேதையாய் இருந்து கொண்டிருப்பதற்காக அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுக்கு வல்லமை உள்ளதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சிகள் பேதைகளை ஞானியாக மாற்றும். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் 3 மாதம் ஒரு சபையில அமர்ந்து தேவ ஊழியக்காரனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தாலே நீங்கள் தேறினவர்களாய் மாறுவது நிச்சயம். ஹல்லேலூயா. அப்படி தேறி இருக்கிறவர்களுக்கு தேவன் பேசுவது, பரிசுத்தர் பேசுவது விளங்கிக் கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அப்படி செய்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அப்படிப்பட்டவளா இருப்பதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்தை கர்த்தர் நிரப்ப முடியும் என்று நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இல்லையா? நம்முடைய ஊழியங்களுக்குள்ள நூற்றுக்கணக்கான ஜனங்கள், 200-300 ஜனங்களை ஆதாயப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஊழியங்களை செய்வதற்கு போதகராகிய நாங்களும் விருப்பம், ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் வாஞ்சிக்கிறீர்கள், விரும்புகிறீர்கள், அதற்காக பிரயாசப்படுவதா இருப்பீர்கள். ஆனா தேவன் அதை எப்படி செய்வார் என்பதை தான் வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பாஸ்டர், நாங்க எல்லாருமே தேவனுடைய சத்தியங்களை படிக்கிற நேரம் நாங்க எப்படி என்னத்தை எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா, சீசர்கள் ஒரு கூட்டம் இயேசு இடத்துல வாராங்க, வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க இந்த மாம்சத்தை குறித்தும் உம்முடைய இரத்தத்தை குறித்தும் நீர் இதை புசித்தால் தான் பிழைப்பீர்கள் என்று சொன்ன இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்ட பொழுது அது எங்களுக்கு மிகவும் கஷ்டமா இருக்கு. அது மிகவும் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் இயேசுவிடத்துல, உம்முடைய உபதேசங்கள் கடினமா இருக்கிறது, யார் இதை கேட்பார் என்று சொல்லி ஒரு கூட்டம் போய்விட்டார்கள். ஆனால் ஒரு சிறு கூட்டம் இருந்தது. அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் அவ்வளவுதான் சொன்னார். அவர்களை போனவர்களை பற்றி எதையாச்சும் குறை சொன்னாரா? நன்றி கெட்டவர்கள் என்று சொன்னாரா? அவர்கள் எதையாச்சும் நினைத்து சொன்னார்களா? அதை குறித்து எதுவும் பேசினார்களா? இயேசு பேசவில்லை. இயேசு கேட்டது என்ன? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? ஆமென் சொல்லுவோம். ஒரு முறை எல்லாரும் ஒரு மாதிரி அமைதியா இருக்கிறீங்க, என்னடா வித்தியாசமா இருக்கு அப்படி இருங்க. ஆமென். இயேசு கேட்டது என்ன? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? போறவங்களை பத்தி, இலக்கங்களை பற்றி அவருக்கு வருத்தமே கிடையாது. அவருக்கு தேவை என்ன தெரியுமா? அவருக்கு தேவை என்ன தெரியுமா? அப்பொழுது அவருடைய கூட்டத்திலிருந்து, சீசர் கூட்டத்திலிருந்து ஒருவர் சொல்லுகிறான், யாரிடத்தில் போவோம்? உம்மிடத்தில் தான் ஜீவனை தருகிற வார்த்தை இருக்கிறது இயேசுவே என்று சொல்லி இருந்தார்கள். பாருங்கள், அவர்கள் தான் உலகத்தை அசைத்தார்கள், அவர்கள் தான் உலகத்தை கலக்கினார்கள், அவர்கள் தான் இயேசுவை அநேகருக்கு மத்தியிலே சிஸ்தாந்தப்படுத்தினார்கள், நிரூபித்து காண்பித்தார்கள். அவர்கள் தான் நிழல்பட்டு சுகமாக்குகிற தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களாய் மாறினார்கள். இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம் ஓடுகிறது. அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்லட்டும் என்கிற தீர்மானத்தை எடுத்து கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நம்ம யோசிப்போம், நாங்க ஒவ்வொரு சபையிலிருந்து வந்திருக்கிறோமே. இப்ப சில நேரம் நீங்க யோசிப்பீங்க, ஒரு மாதிரியா இருக்கும். இப்ப நான் அதுக்கு சொல்றேன், இப்போ உங்க கையில 5000 rupees ஒன்று இருக்கு, 5000 தாள் ஒன்று இருக்கு. 5000 தாள் இப்ப நீங்க போற நேரம் ஒரு குப்பைகள் இருக்கிற இடத்துல கிடக்கு. 5000 தாள் எங்க கிடக்கு? குப்பை இருக்கிற இடத்துல இருக்கு. இப்ப 5000 தாள் இன்னொரு முதலாளி கையில இருக்கு, ஒரு 5000 தாள் ஒரு நகைக்கடைக்கார கையில இருக்கு, ஒரு 5000 தாள் கீழே இருக்கிற பெரர் அண்ட் சன்ஸ்ல இருக்கு. இந்த குப்பையில் இருக்கிற 5000 தாளுக்கு பெருமதி இருக்குதா, அல்லது ஒரு ஜுவல்லர்ஸ் நகைக்கடையில் இருக்கிற 5000 தாள் வைத்திருக்கிற முதலாளி கிட்ட இருக்க 5000 தாள் பெருமதி இருக்கா?
எந்த ஐயாயிரத்தாளுக்கு கனம் இருக்கு, பெருமதி இருக்கு? அம்மா சொல்லுங்க. வெரி குட். நீங்க எந்த சபையில இருந்தாலும், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், உங்களுடைய தரம், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற தரம், ஆவியானவர் மூலமா இருக்கிற அந்த குவாலிட்டி, அது என்னைக்கும் மாறவே மாறாது. குப்பையில இருந்தாலும் மாணிக்கம் மாணிக்கம் தான். நீங்க இருக்கிற இடம் எந்த இடமா இருக்கலாம், வசதி இருந்த நல்ல ஜன நிரம்பின எப்படிப்பட்ட சபையா இருக்கலாம், அந்த சபையின் தோற்றத்தில் அல்ல, உள்ள இருக்கிற நபருக்குள் இருக்கிற விளையாடப்பட்ட இயேசுவே காரணமா இருக்கிறார். அப்படிப்பட்ட நபர்கள் உருவாக்கத்தான் தேவன் ஊழியக்காரனை ஏற்படுத்தி இருக்கிறார். கொஞ்சம் ஜனம் தானே, இவ்வளவு நேரம் தேவையா, இன்னும் கொஞ்சம் வெள்ளனை முடிக்கலாம் தானே, இந்த சிந்தையெல்லாம் தேவ பிள்ளைகிட்ட இருக்கக்கூடாது. எங்க இருந்தாலும் இல்லையா, குவாலிட்டி குவாலிட்டி தான். 5000 தான் எந்த குப்பையில இருந்தாலும் அது 5000 தான். ஒரு கடையில் இருந்தாலும் அதனுடைய பெருமதி மாற போகிறது இல்லை. 5000 குப்பையில இருந்தாலும் அதுக்கு ஒரு பெருமதி இருக்கு. அது போல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்குரிய பெருமதியை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவ ஜனங்களை குறித்து வேதத்துல தேவன் இப்படியாக சொல்லுகிறார். தேவனை குறித்து தேவ ஜனங்கள், தேவன் தன்னை இப்படி வெளிப்படுத்துகிறார். தேவன் வெளிப்படுத்துகிறார். யாரு? யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனம், யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரே காரியத்தை தான் யோபு மறுபடி அந்த புத்தகத்திலே சொல்லுகிறார். யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இது இருக்கு. யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அது இருக்கு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. அவருக்கு முடியும். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும்.